மகாபாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் தான் நேசித்த, தான் ஆசைப்பட்டு அத்தனை பேரையும் விட உயிராக தன் மகனை விட மாணவனை நேசித்த ஒரு மாபெரும் கதாபாத்திரம் துரோணாச்சாரியார். தான் யாரை நேசித்தாரோ, தான் எந்த மாணவனை தன் மகன் போல் நினைத்தாரோ, எந்த மாணவனுக்காக தன் வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்தாரோ, எந்த மாணவனை உச்சத்தில் நிற்க வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அதே மாணவனால் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும் கதாபாத்திரம் துரோணாச்சாரியார் என்கிற கதாபாத்திரம். இந்த துரோணாச்சாரியார் என்பவர் யார்? அவர் எப்படி வீழ்த்தப்பட்டார்? அவருக்கான வாழ்க்கை லட்சியங்கள் என்னவாக இருந்தது? இந்த காணொளியில் துரோணாச்சாரியாரின் வாழ்க்கையையும் அவருடைய வீழ்ச்சியையும் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த பாரதத்தில் ஆச்சாரியர் என்று சொல்லப்பட்டால் இரண்டு பேரை ஆச்சாரியர்களாக சொன்னாங்க. ஒன்று கிருபாச்சாரியார், இன்னொன்று துரோணாச்சாரியார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மேதைகள், ஒரு போர் திறன் மிக்க, போர் தந்திரங்கள் தெரிந்த, வியூகங்கள் வகுக்க தெரிந்த மிகப்பெரிய ஆச்சாரியர்களாக, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான ஆசிரியர்களாக இருந்தவர்கள் துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும். இந்த துரோணாச்சாரியார் சிறு வயதுல குருகுலத்தில் படிக்கும்போது, துரோணாச்சாரியார் சிறு வயதுல குருகுலத்தில் படிக்கும்போது அவருடைய உற்ற நண்பனாக இருந்தவர் துருபதன். இவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ ஆக சிறந்த நண்பர்கள். ஒரு கட்டத்தில் துருபதன் சொல்கிறார், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் நீயும் நானுமாக இணைந்து இந்த ஆட்சியை நடத்த வேண்டும். உன்னால் தான் நான் இத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறேன். ஏன்னா துரோணாச்சாரியார் அவ்வளோ உதவி செஞ்சாராம் துருபதனுக்கு. அதனால் உன்னால் தான் நான் இத்தனை தூரம் வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் உனக்கு நான் பாதி ராஜ்யம் தருவேன் இருக்கார். உனக்கு நான் பாதி ராஜ்யம் தருவேன்னு இந்த துருபதன் பாஞ்சால தேசத்தின், இன்னைக்கு பஞ்சாப்னு சொல்றான்ல, இந்த பாஞ்சால தேசத்தினுடைய அரசனாக துருபதன் வந்த பின்பு துரோணாச்சாரியாருக்கு அவருக்கு திருமணம் நடக்கிறது. அவருக்கான பையன் பிறக்கிறார். அஸ்வத்தாமன் என்கிற மகன் துரோணாச்சாரியாருக்கு பிறக்கிறார். துரோணாச்சாரியார் ரொம்ப வறுமையில வாழ்றார். தன்னுடைய நண்பனான துருபதன் ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்கிறானே, அவன்கிட்ட போய் உதவி கேட்கலாமே. ஒரு காலகட்டத்தில் தனக்கு ராஜ்யத்துல பாதி தரேன்னு சொன்னாரே, ராஜ்யத்துல பாதி தரலன்னா என்ன, ஒரு உதவி கேட்கலாமேன்றதுக்காக போய் கேட்கிறாருங்க. இப்ப இந்த துருபதனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்த நாட்டினுடைய அரசன், நீ யாசகன், நீ ஒரு பிச்சைக்காரன். ஒரு அரசனும் பிச்சைக்காரனும் நண்பரா இருக்க முடியுமா? ஏதோ ஒரு காலத்துல எப்பயோ ஒரு இடத்துல நண்பனா இருந்தோன்றதுக்காக இப்ப வந்து கேட்பியா? நான் உன்னை சிறைப்படுத்துவதற்குள்ள ஓடி போயிடுன்றார். இப்போ இவர் கேட்ட ஒரே விஷயம் தான் சார் கேட்டார். துரோணாச்சாரியார் பாதி ராஜ்யெல்லாம் கேட்கல, அவர் சொன்னார்ன்றதுக்காக அதெல்லாம் கேட்கல. துரோணாச்சாரியார் என்ன தெரியுமா கேட்டாரு? என்னுடைய குழந்தை பசியில் இருக்கிறான், என்னால் இந்த பயிற்சியில் ஏதோ ஒரு வேலையாகவோ அல்லது இந்த குழந்தையை பசியாற்றுவதற்கு ஒரு பசுமாடு கொடுப்பா, நான் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன்னார். அது கூட கொடுக்க மாட்டேன்னு துரோணாச்சாரியாரை அவமானப்படுத்தி அனுப்புகிறான். இந்த துரோணாச்சாரியார் பசியோடு அந்த அவருடைய மனைவி வந்து கிருபாச்சாரியாரினுடைய தங்கை, தன்னுடைய மைத்துனன் இருக்கக்கூடிய இடமான அஸ்தினாபுரத்திற்கு வருகிறார். கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் மனைவியினுடைய அண்ணன், அவங்களுடைய ஊரான அஸ்தினாபுரத்திற்கு வருகிறார். அங்கு கௌரவர்களுக்கு இவர் குலகுருவாக மாறுகிறார், ஆச்சாரியர்களாக மாறுகிறார். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக துரோணாச்சாரியார் மாறுகிறார். சார் அப்படி பயிற்சினா அப்படிப்பட்ட பயிற்சி. அவர் பீஷ்மருக்கு என்ன தெரியுமா சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு? இந்த உலகத்திலேயே சிறந்த வில்லாளினா அது அர்ஜுனன் என்கிற பெயரை நான் கொண்டு வருவேன். இந்த குரு வம்சத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒருவன் தான் உலகத்திலேயே சிறந்த வில்லாளி என்கிற பெயரை வாங்கி தருவேன் இவர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதனால தான் அர்ஜுனனை விட சிறந்த மாணவனாக ஏகலைவன் வந்து நின்ற போது அவனுக்கு நான் பயிற்சி பண்ண மாட்டேன்னார். அந்த ஏகலைவன் என்ன பண்ணார்? துரோணாச்சாரியாருடைய உருவத்தை செய்து வைத்து அதில் பயிற்சி பண்ணான். இந்த ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டி அவன் இனிமேல் எந்த இடத்திலும் விற்பயிற்சி செய்யாத அளவிற்கு ஏகலைவனை தடுத்து அர்ஜுனனைத்தான் உலகத்திலேயே தலை சிறந்த வில்லாளியாக மாற்றுவேன் என்று துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அப்படி விரும்புகிறார். தன்னுடைய மகனான அஸ்வத்தாமனை விட ஒருபடி மேலாக அர்ஜுனனை விரும்புகிறார். ஏன்னா அர்ஜுனன் வந்து கௌரவ வம்சத்தினுடைய அல்லது அந்த ரகு வம்சத்தினுடைய அல்லது அந்த குரு வம்சத்தினுடைய தலைமை வில் வீரனாக வர வேண்டும் என்பது துரோணாச்சாரியாரினுடைய அப்படிப்பட்ட ஆசை. அர்ஜுனனை மிஞ்சிய வில் வீரர்கள் இருக்கவே கூடாது, வில்லுக்கோர் விஜயன் என்று பெயர் வாங்கி கொடுத்ததாக அத்தனை அஸ்திரங்கள், இவருக்கு தெரிந்த அத்தனை தந்திரங்கள் அத்தனையும் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அர்ஜுனன் குரு தட்சணையாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது துரோணாச்சாரியார் என்ன தெரியுமா கேட்டாரு?
என்னை அவமானப்படுத்தினான். அந்த துருபதன்றவன் என்னை அவமானப்படுத்தினான். அந்த பாஞ்சால தேசத்தினுடைய அரசனான துருபதன் என்னை அவமானப்படுத்தினான், நீங்கள் அதற்கு பழிவாங்க வேண்டும்னு துரியோதனனிடம் இதை சொன்னபோது துரியோதன மகாராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? இது உங்களுக்கும் துருபதனுக்கும் இடையேயான தனிப்பட்ட பிரச்சனை, இதில் ஒரு நாடு தலையிட முடியாது. நாட்டிற்கான பிரச்சனையாக இருந்தால்தான் ஒரு தலைவன் உள்ளே புகர முடியும். நான் இந்த நாட்டினுடைய இளவரசன், உங்களுக்கும் துருபதனுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையில் இந்த நாட்டு பிரச்சனையாக இதை மாற்ற முடியாது. எங்களால் பாஞ்சால தேசத்தின் மீது போர் தொடுக்க முடியாது என்று துரியோதனன் சொல்கிறார். இருந்த பொழுதிலும் கூட குருவிற்காக போய் அந்த பாஞ்சால தேசத்தினுடைய அரசனான துருபதனிடம் பேசுகிறார். யாரு? துரியோதன மகாராஜா போய் பேசுகிறார். பின்பு அந்த துருபதன் தன்னுடைய தவறை எல்லாம் உணர்ந்து அவரிடம் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். யார்கிட்ட? துரோணாச்சாரியாரிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறார். இந்த துரியோதன மகாராஜா கொண்டு வந்து துரோணாச்சாரியாரிடம் கொடுத்து, துருபதன் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதாக சொல்கிறார், பழைய பகையை மறந்து விடுங்கன்றார். ஆனாலும் கூட துரோணாச்சாரியாருக்கு அந்த கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி? என்னை அவமானப்படுத்தியவனிடம் உன்னை நான் சமாதானம் பேச அனுப்பவில்லைன்னு சொல்லி அடுத்ததாக அர்ஜுனனை அனுப்புகிறார். அர்ஜுனன் பேசவே இல்லை, நேரா போனாரு, அந்த நாட்டின் மீது படையெடுத்தார். அந்த துருபதனை ஒன்றும் இல்லாமல் அழித்து தேரில் கட்டி இழுத்து வந்தார். பாஞ்சால தேசத்திலிருந்து அஸ்தினாபுரம் வரை தேரில் கட்டி இழுத்து வந்து அவமானப்படுத்தி துரோணாச்சாரியாரிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறார். துரோணாச்சாரியார் பாஞ்சால தேசத்தில் பாதியை வழங்கி கொண்டு பாதியை அவனிடம் கொடுத்து விடுகிறார். நீ தருவதாக சொன்ன அந்த பாதி தேசத்தை எடுத்துக்கொண்டு பாதி தேசத்தை மீண்டும் துருபதன்கிட்டே கொடுத்து அனுப்புறார். இந்த துருபதன் ஒரு பெரும் யாகம் வளர்த்து துரோணாச்சாரியாரை அழிப்பதற்காகவே அந்த யாகம் வளர்க்கிறார். அந்த யாகத்திலிருந்து தோன்றியவன் தான் திஷ்டத்யுமன் என்கிற அவனுடைய மகனும் பாஞ்சாலி திரௌபதி என்கிற மகளும். இந்த 2 பேரும் யாகத்திலிருந்து வந்தவர்களாக சொல்லப்படுகிறார்கள். இந்த போர் நடக்குதுங்க, மகாபாரத யுத்தம் நடக்குது. இந்த மகாபாரத யுத்தத்துல பீஷ்மருக்கு பிறகு அந்த இடத்தில் யாருப்பா இவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்த முடியும் என்று சொன்னால் துரோணாச்சாரியாரால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை நடத்த முடியும் என்று பாரத போரை துரியோதனுடைய தளபதியாக துரோணாச்சாரியார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். துரோணாச்சாரியாருக்கு எதிராக யாராலும் நிற்க முடியல. அபிமன்யுவை வீழ்த்தி விட்டார். சக்கரவியூகம் அமைத்த அபிமன்யுவை வீழ்த்துகிறார். இப்படியா துரோணாச்சாரியாரை எதிர்த்து சண்டை போடவே முடியல. அவருடைய இவர்கள் அம்பை எய்துவதற்கு முன்னால் துரோணாச்சாரியார் அதை வீழ்த்தி விடுகிறார். அவருக்கு அத்தனை பெரிய மாற்றல். இந்த துரோணாச்சாரியாரை எப்படி கொள்வது என்று எல்லோரும் பேசும்போது துரோணாச்சாரியாருக்கு இருக்கக்கூடிய பெரும் பலவீனம், அவர் பிள்ளை பாசம் அதிகமாக இருப்பவர். அஸ்வத்தாமன் மீது உயிரையே வச்சிருப்பவர். துருபதனிடம் போய் கேட்டது கூட, என் மகனுக்கு ஒருவேளை உணவுக்கு பால் கொடுந்தானே அன்னைக்கு கேட்டார் இல்ல. அஸ்வத்தாமன் என்றால் துரோணாச்சாரியாருக்கு அப்படிப்பட்ட உயிர். தன் மகன்தான் தன் வாழ்க்கையில் எல்லாமே. ஆனாலும் அப்படிப்பட்ட மகனை விட அர்ஜுனனைத்தான் மிகப்பெரிய வில்லாளியாக மாற்றியிருந்தார். தன் மகன் எத்தனையோ பெரிய திறமைகள் இருந்தாலும் கூட அர்ஜுனனை விட அஸ்வத்தாமன் சிறந்த வில்லாளியாக இருந்திருக்கார். ஆனாலும் கூட அஸ்வத்தாமனை வெளியே காட்டாமல் அர்ஜுனனை மட்டுமே வெளி உலகத்திற்கு காட்டியவராக துரோணாச்சாரியார் இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்துல இந்த துரோணாச்சாரியாரை எப்படி கொள்றதுன்னு எல்லோரும் சிந்திக்கும் போது அஸ்வத்தாமனினுடைய பெயரை சொன்னால்தான் துரோணாச்சாரியார் பலமிழந்து போவார் என்று தெரிந்து கொண்டு அந்த போர்க்களத்துல அஸ்வத்தாமன் என்கிற ஒரு யானையை பீமன் கொள்றார். அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய யானையை பீமன் கொள்றார். இப்ப எல்லோரும் அறிவிக்கிறார்கள், அஸ்வத்தாமன் போரில் இறந்து விட்டான், அஸ்வத்தாமன் போரில் இறந்து விட்டான், அஸ்வத்தாமன் போரில் இறந்து விட்டான்னு போய் துரோணாச்சாரியாரிடம் சொல்கிறார்கள். துரோணாச்சாரியார் நம்ப மறுக்கிறார். அஸ்வத்தாமனை யாராலும் வீழ்த்த முடியுமா? எனக்கு நிகரான வீரன் அவன். துரோணாச்சாரியார் சொல்றார், எனக்கு நிகரான வீரன். ஏன்னா அவர் பையனை பத்தி தெரியுமே, அவனையெல்லாம் போர்ல வீழ்த்த முடியாது. எத்தனையோ பேர் சொன்னாலும் துரோணாச்சாரியார் நம்பல சார். அவர் யார்கிட்ட தெரியுமா கேட்டாரு? தர்மனிடம் கேட்டார், யுதிஷ்டரிடம் கேட்டார். துரோணாச்சாரியார், தர்மா நீ பொய்யே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த தர்மனினுடைய தேர் சக்கரம் இருக்குல்ல, இந்த தேர் சக்கரம் எப்பயுமே பூமியை விட்டு ஒரு 2 அடிக்கு மேல இருக்குமாங்க. ஏன்னா இவர் எப்பயுமே உண்மையை சொல்பவர், தர்மத்தை சொல்பவர்ன்றதுனால இந்த தேர் சக்கரம் எப்பவுமே 2 அடி மேல இருக்குமா. இவர் பொய்யே சொல்ல மாட்டார் இந்த தர்மர். இப்ப துரோணாச்சாரியார் யார்கிட்ட தெரியுமா கேட்டார்? தன்னுடைய எதிரியான தர்மனிடம் கேட்கிறார், உண்மையா தர்மா? உண்மையிலேயே என் மகன் இறந்து விட்டானா? அஸ்வத்தாமன் இறந்து விட்டானான்? இப்ப தர்மர் என்ன தெரியுமா சொன்னாரு? அஸ்வத்தாமன்
இதஹா குஞ்சரகா, இதான் சமஸ்கிருதம். என்ன தெரியுமா அர்த்தம்? அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்தான் அப்படின்னு சொன்னோம். அஸ்வத்தாமன் எனும் யானை அப்படின்னு சொல்லும் போது, இந்த யானை அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, சங்கெடுத்து ஊதிடுறாரு. கிருஷ்ணர் அவருடைய பாஞ்சச்சன்யம் என்கிற சங்கெடுத்து அந்த சங்க ஊத ஆரம்பிச்சிடுறாரு. இந்த யானைன்ற வார்த்தை துரோணாச்சாரியாருடைய காதுல விழுகலை சார். யானைன்ற வார்த்தை துரோணாச்சாரியார் காதுல விழுகலை. அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்பது மட்டும், அதுவும் தர்மனே சொல்லிட்டார். வேற யாரும் சொன்னாலும் பரவாயில்ல, தர்மனே சொல்லிட்டார். யுதிஷ்டன் சொன்னா அது உண்மைதான். தன்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று தெரிந்து அவர் அப்படியே போய் அமைதியாக உட்கார்ந்துறாரு. வில்லையும் அம்பையும் கீழே போட்டு, ஆயுதங்களை கீழே போட்டு அப்படியே போய் போர்க்களத்தில் உட்கார்ந்துறாரு. ஆயுதம் இல்லாதவரோடு சண்டை போடக்கூடாது என்பது போர்க்களத்தினுடைய நியதி, ரூல்ஸ் இல்லையா? இன்னொன்று, இவருடைய மகன் இறந்து விட்டான் என்று பொய் சொல்லி தர்மர் என்னதான் யானை என்று சொன்னாலும் கூட அது பொய் என்று தர்மருக்கு தெரியும். உண்மை வேறு, சத்தியம் வேறு இல்லையா? இவர் உண்மையை மறைத்திருக்கிறார், சத்தியத்தை மறைத்திருக்கிறார். அந்த தேர் சக்கரம் இருக்கும்ல, அந்த தேர் சக்கரம் 2 அடிக்கு மேலே இருந்ததுல, அந்த தேர் சக்கரம் இறங்கிருச்சு சார். அதுக்கு பின்பு அந்த தேர் சக்கரம் 2 அடி மேலே போகவே இல்லை. தர்மர் பொய் சொல்கிறார் என்பது தர்மருக்கு தெரிந்தது. அதை சொல்ல போகிறோம் என்பது அவருக்கு, என்னதான் யானை என்று சொன்னாலும் கூட, அதை சங்கை ஊதி மறைத்தாலும் கூட பொய்தான் என்று மகாபாரதம் காட்டுகிறது. இப்படியாக தன் மகன் கொல்லப்பட்டான் என்று தெரிந்த துரோணாச்சாரியார் ஆயுதங்களை கீழே விட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கிறார். தலை சுற்றி போய் உட்கார்ந்திருக்கிறார். துக்கத்தினுடைய அந்த தாக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறார். தொண்டையில் துக்கத்தினுடைய தாக்கம் தாக்க தன் மகனை இழந்து விட்டோமா என்று நினைத்து இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் துருபதனினுடைய மகனான யாகத்திலிருந்து வந்த திஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியாரின் தலையை வெட்டினான் என்று பாரதம் நமக்கு காட்டுகிறது. ஆயுதம் இல்லாமல் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியரை கொல்வதுதான் தர்மமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. உங்களுடைய மகன் இறந்து விட்டான் என்று தான் யாரை நம்பினோமோ அவரே பொய் சொல்லி அவரை சாகடித்தது தர்மமா என்ற அடுத்த ஒரு கேள்வி வருது. எதிரியை போய் போர்க்களத்தில் நம்பி இந்த விஷயத்தை கேட்கலாமா என்கிற அடுத்த கேள்வியும் வருகிறது. தன் மகனை விட அர்ஜுனனைத்தான் முன்னிறுத்த வேண்டும் என்று நினைத்த இந்த துரோணாச்சாரியார் அர்ஜுனனாலேயே, அந்த பாண்டவர்களாலேயே வீழ்த்தப்பட்டது என்பது அடுத்த கேள்வி வருகிறது. அப்போ இந்த உலகத்தில் பாரத காலகட்டத்திலிருந்து இன்று வரை நல்லதையும் கெட்டதையும், நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அந்தந்த சூழ்நிலைகள் தான் நிர்ணயம் செய்து கொண்டே இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஆராய்ந்து பேச வேண்டும். அந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை பாரதம் நமக்கு காட்டுகிறது.